இந்த ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு கொடுக்குற அலப்பறை இருக்கு. அந்த சிபிஆர் நம்பரை ஒருத்தரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓர்டர். கண்டாக்களுக்கெல்லாம் அந்த ஐடென்டி கார்டு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஃப்ளவர் கொடுத்து எங்கிற நாட்டுக்கு வெல்கம் பண்ண போகிறோம். யார் இந்த கிளவின்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நான் இப்போ சொல்ல மாட்டேன். டுடே ஸ்ரீலங்காலேருந்து ஒரு கிளவியன் வருது. அதை ஏற்றுறதுக்கு தான் போகிறோம். இப்போ அதை ஏற்றுறதுக்கு இல்லை சி அவன் ஏற்றுறதுக்கு போகிறோம். நிஷாந்த் நம்மளோட கொமெண்ட்டுக்காக தான் நான் இப்போ ஃபன்னாக செய்கிறேன். வீடியோ லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஓகே, ஃபன்னாக ரைவ் பண்ண போகிறேன். ஆண்டி வர்றதுக்காக நாங்கள் இப்போ வந்து பூ வாங்குறதுக்காக ஃப்ளவர் கொடுத்து எங்கிற நாட்டுக்கு வெல்கம் பண்ண போகிறோம். என்ன போடுப்போம்? இங்கே இருக்கு, இங்கே பூ இருக்கு. முருகு வந்த உடனே பூ இருக்கு. இது வடிவா இருக்குல்ல, மிக்ஸ்ட். நல்லா இருந்ததா? கை கழுவாம ஒருத்தர் மண் எடுக்காங்க. சோறு 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 முக்கியம் மக்களே. இந்த வெண்ணிலா என்ற வெண்ணிலா எதில் வேணும்? எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு. ஸ்வீடனுக்கு வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரே ஒரு சாப்பாடு தான் வெனிலா கேக். சூப்பராக இருக்கு. நாங்கள் இப்போ டோல்கேட்டு தாண்டுறோம். டென்மார்க்குள்ளே நுழையிறோம். யார் இந்த கிளவின்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஸ்வீடனையும் டென்மார்க்கையும் பிடிக்கிற பாலத்துக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். இப்போ அன்னைக்கு நாங்கள் கீழால ட்ரெயினில் போனாங்க. இந்த பாலத்தில் கீழால ட்ரெயினில் போனாங்க. அதே பாலத்தில் இன்னைக்கு மேலால காரில் வரோம். ஏன்னு சொன்னால் அந்த கிளவியை பிக்கப் பண்ணுறதுக்கு. இந்த கிளவின்ற வசனத்துக்கு அவள் கோவப்பட போகிறா. நான் கிளவியாடா கேட்பேன். சரி, நாங்கள் இப்பயே சொல்லுவோம். ஸ்ரீலங்கா என்ன அம்மா வாரா, அம்மா பிக்கப் பண்ணுறதுக்காக தான் போய் கொண்டிருக்கிறோம். அம்மா அந்த கிளவி கடலுக்கு நடுவில் உள்ளுக்குள்ளே இப்போ டியூப்புக்குள்ளே இறங்க போகிறோம். இப்படியே போய் இந்த கடலுக்கு நடுவில் பாருங்க, மண்ணுக்கு கீழே போகுது இந்த ரோட். கீழால போகிறோம். இப்போ டியூப்புக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். சூப்பராக செஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்போ டென்மார்க்கில் என்டர் ஆகி ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். அது என்ன பேர்? லொப்ட் ஹவுன். அப்படின்னா என்ன லொப்ட் ஹவுன்? ஏர்போர்ட். லெஃப்ட் ஹவுன்னு நான் வேலை பக்கத்தால் போ, இடப்பக்கத்தால் போன்னு சொல்கிற மாதிரி. ஒரிஜினல் வீசாவில் யூரோப்புக்கு வந்தாலும் இந்த ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு கொடுக்குற அலப்பறை இருக்கு. ஐயோ, தாங்க முடியலை. ஒரு ஃப்ளைட் ஒன்று போகுது பாருங்க, தெரியுதான்னு தெரியல. என்னென்னா ஒரிஜினல் வீசாவில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து அம்மாவை எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, யூரோப்புக்குள்ளே வாரோம்னு சொன்னால் வச்சுக்கின்றது. என்னென்னா இங்கே வந்து நின்று மேட்ச்சில் அடிச்சுட்டு வேணாமான்ட்டு அவ்வளோ தூரம் வச்சு அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு. ஒரிஜினல் வீசா இருக்குது, வீசா குத்தி இருக்குது. வீசாவை செக் பண்ணுங்கள். ஒரிஜினல்னு சொன்னால் விட வேண்டிய தானே. வீசாவில் எதுவும் ஃபேக் இருந்தால் தான் யோசிக்கணும். இது யார்கிட்ட போகிற, எங்கே போகிற, அவேட ஐடி. எங்களோட நாட்டில் இங்கே ஒரு சட்டம் இருக்குது, எங்களோட ஐடென்டி கார்டு வெளியில் கொடுக்கக்கூடாது. அதான் அங்கே நிற்கிற செக்யூரிட்டி கார்டு ஃபோட்டோ கேட்குறான். அந்த வாசலில் நிற்கிற செக்யூரிட்டி கார்டு எங்களோட ஐடென்டி கார்டை கேட்குறான். அதை நாங்கள் கொடுத்தா அது என்னென்ன நடக்குமோ தெரியாதுன்னு. எங்களுக்கு இங்கே சிபிஆர் நம்பர் என்ன ஒன்று இருக்குது. எங்களோட நேஷ்னல் ஐடென்டி கார்டு நம்பர் மாதிரி இங்கே சிபிஆர் நம்பர். அந்த சிபிஆர் நம்பரை ஒருத்தருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓர்டர். ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது என்று. ஆனால் இப்போ அம்மாவை எடுக்கிறதுக்கு நான் கண்டாக்களுக்கெல்லாம் அந்த ஐடென்டி கார்டு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. என்னத்தை சொல்கிறது, நாங்கள் நாடு நாங்களும். அவன் தான் சரியெல்லாம் கிண்டியெல்லாம் வேண்டி போட்டு விட்டான்னு பார்த்தா பிறகு பார்க்க டெல்லியில், நியூ டெல்லியில். இதை தான் நான் சொல்ல வரேன். என்னென்னா வீசா ஒரிஜினலாக இருந்தால் எப்போவுமே பயப்படாதீங்க. நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். மாமியாரை வரவேற்கிறதுக்காக பூக்கொத்துடன் மருமகள் கிளவி வரும் இடம். கைட்லைன் நடக்குது ஏர்போர்ட். இங்கே வரீங்க வரீங்க. அப்பா நான் ஓடின வாடி கிளவி வருது கிளவி.
ஓ நான் சொல்ல மறந்துட்டேன். இந்தாங்க. ஓ மெலிஞ்சுதானே என்ன நீங்க ஒரு மாதிரி சேர்ந்து நீங்க வந்து கால் வச்சாச்சு. ஓ அது கொஞ்ச நேரத்தில் போயிடும். அந்த வீடியோ இருக்கு. எப்படி இருக்கு அம்மா வந்தது? நிறைய பாருங்களா, ஒரு மாசத்துல சும்மா காத்தடிச்சு அனுப்பி விடுவாங்க. இதாலே கார் நாங்கள் விட்டுனாங்க. ஓகே ஓகே. ஓ இது ஏர்போர்ட் தானே? ஓ இது ஏர்போர்ட். இது ஃபுல்லாக இது பார்க்கிங், அப்புறம் அதெல்லாம் பார்க்கிங், இது ஃபுல்லாக ஏர்போர்ட். பார்த்தீங்களா இப்போ எத்தனை மணி? 8 மணி 9 மணி. ஓ அதுதான் நல்லா இருக்கும். 5 மணி 4 மணி மாதிரி இருக்குது. இப்போ பெரியம்மா நீ நாளைக்கு பெரிய அத்தை வந்து கால் பண்ணி உங்களுக்கு கேட்பா எத்தனை மணி எங்கள் ஊரில். என்னடா அதை தூக்குனீங்க? திறனை கஷ்டப்படுறேன். 20 கிலோ தானக்கா இருந்ததாக. இது உங்கள் ஜாக்கெட். தள்ளி விட்டு உங்களுக்கு வித்தியாசமானதே இல்லையா? இதுக்கு தான் வித்தியாசம் என்ன இது இந்த மாதிரி இருக்கு. மயிலோ சாப்பிட இல்லையாம்டா. சோக்கு தானே நீ மயிலோ சாப்பிட இல்லையாட்டு இந்த மனுஷி சாப்பிடாம பால் கொஞ்சம் கரைச்சி வச்சு விடுவோம். வினாக்கட்டு வெளிநாட்டுக்கு கூப்பிட்டா நியாய வெடிக்காத நடக்குது. கவலையா கிடக்கு. ஒரு மாசத்துக்கு என்ன நடக்க போகுது? நான் நினைக்கிறேன் ஆள் இல்லைன்னு நீங்கள் இல்லைன்னு சாப்பிட்றேன்ல போடுறாங்க. ஏன்னா அப்போ நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டில் போங்க ஜாழ்ப்பாணம். ஐயோ கடவுளே, எந்தளவு தேசத்துக்கு வந்து போகணும். யானை நீங்கள் மாட்டேன். ஜோர்ஜ் பேங்க டிரெக்ட் ஃப்ளைட் போட்டால் என்ன செய்வீங்க? என்ன விஷயம்னா வீல் சேருக்கு 40,000 இல்லை ஃப்ரீ. அவன் சொல்லுறான் ஸ்ரீலங்கா காசு எடுத்திருக்கும், ஆனா இந்தியா டெல்லி காசு எடுக்காதன்னு சொல்லுறான். நான் வீணா மொக்கை நான் படுறேன். வீல் சேரு காசுன்னு சொல்லி போட்டு திருப்பி காசு இல்லைன்னு சொல்ல மறந்து போனேன். வீல் சேர் தள்ளி கொண்டு வரபடியும் சொல்லுது. நான் என்ன 40,000 கட்டினான் வீல் சேருக்கு. எனக்கு திருப்பி படக்கலாம் போயிட்டு நான் லைன்ல நிக்கிறேன். எனக்கு இதுல சொல்லு தள்ளி கொண்டு வர. நான் லைன்ல நிக்கிறேன். அவன் சொல்றான் வீல் சேர் 40,000 பே ஸ்ரீலங்கா. அவன் சொல்றான் நோ 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 வீல் சேர் ஃப்ரீ. அவனோட 2 சண்டை நடக்குது. வீல் சேருக்கு காசு கட்டிட்டவா ஒரு டக்கு சிக்னல் வருமே. ஏ ஏ என்ன தெரியும்? இந்த வீடு இல்லை. குட்டி விடாங்க.